ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த அப்டேட் வந்தப்பயே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக ஷூட்டிங் அப்போ தான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு போல். சாரி ஃபஸ்ட்டு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜய் டிவி வருஷம் வருஷம் வந்து விஜய் டெலி அவார்ட்ஸ் கொடுத்து அதாவது நடிகர் நடிகைகள்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ரொம்பவே சூப்பரான கேட்டகரி எல்லாம் போட்டு அவார்ட்ஸ் எல்லாம் வரும். ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். விஜய் டெலி அவார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லிமிட்டடாக நிறைய கேட்டகரி இருக்காது. அதுலேயும் நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் மிஸ் ஆவாங்க. இவங்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியும் விட்டுருவாங்க ஒரு சில டைம். அதுவே நிறைய ரசிகர்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்னு பெரிய வருத்தமும் இருக்கும். இந்த டைம் யார் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் டெலி அவார்ட்ஸோட ஒரு பெரிய ஒரு ஷூட் இருக்குது. அது வந்து மெயின் ஈவெண்ட்டோட ஷூட்டா இல்லை ரியாலிட்டி ஷோ மாதிரி, அதாவது விஜய் டெலி அவார்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்லாம் ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ரியாலிட்டி ஷோவா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு விஜய் டெலி அவார்ட்ஸோட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷோ. அது வந்து மெயின் ஈவெண்ட்டா என்ன அப்படின்றது தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் அவார்ட் ஃபங்க்ஷனோட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷோவோட ஷூட்டிங் வந்து இன்றைக்கி இருக்குது. மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பார்ப்போம் இன்றைக்கி அப்டேட்ஸ் எல்லாம் ஹீரோயின்ஸ் எல்லாருமே கொடுப்பாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்க போகிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. யார் யாரெல்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. டிஆர்பி டாப் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக வாங்கிடுவாங்க. பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.